இன்ஜினியரிங் பட்டதாரி 2 தமிழக டிஜிபி. குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய டிஜிபி சங்கர் ஜிவால் 2 முறை ஜனாதிபதி பதக்கம், பதவி உயர்வு என்று பணி காலங்களில் தனக்கென தனி இடம் பிடித்த சிங்கம். ஓய்வு பெற்ற டிஜிபி சங்கர் ஜிவால் கடந்து வந்த பாதை. உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் சங்கர் ஜிவால். இவர் இன்ஜினியரிங் பட்டதாரி. ஆனால் அத்தோடு அவர் தன்னை நிறுத்திக் கொள்ளவில்லை. போலீஸ் அதிகாரி ஆக வேண்டும் என்ற கனவோடு தனது லட்சிய பயணத்தை மேற்கொண்டார். யூபிஎஸ்சி தேர்வுக்காக கடினமாக உழைத்தார். இதனால் யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அவர் 1990ஆம் ஆண்டில் ஐபிஎஸ் ஆனார். தமிழ்நாட்டில் தனது பணியை தொடங்கிய அவர் முதலில் 1993இல் மன்னார்குடி உதவி எஸ்பியாக நியமிக்கப்பட்டார். 1995இல் சேலம் எஸ்பியாக நியமிக்கப்பட்ட அவர் பிறகு ஆளுநரின் உதவியாளராகவும் இருந்தார். தொடர்ந்து பதவி உயர்வு பெற்ற அவர் பல்வேறு பதவிகளில் பணியாற்றினார். குறிப்பாக சென்னை காவல் ஆணையராகவும் 2 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். மேலும் இதுவரை சங்கர் ஜிவால் 2 முறை குடியரசுத் தலைவர் பதக்கம் பெற்றுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு சைலேந்திர பாபு டிஜிபி பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் அப்போது சங்கர் ஜிவால் டிஜிபியாக பதவியேற்றார். சுமார் 2 ஆண்டுகள் டிஜிபியாக பணியாற்றிய சங்கர் ஜிவால் நேற்று முன்தினம் ஓய்வு பெற்றார். அவரது பதவிக்காலம் ஆகஸ்ட் 31 வரை இருந்தாலும் வார இறுதி விடுமுறை நாட்கள் என்பதால் வெள்ளிக்கிழமையே அவர் பணி ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து சங்கர் ஜிவாலுக்கு பிரிவு உபசரிப்பு விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய சென்னை காவல் ஆணையர் அருண், ஆட்சி மாற்றத்தால் 2011 தொடங்கி அடுத்த 10 ஆண்டுகள் சங்கர் ஜிவால் ஓரங்கட்டப்பட்டதாகவும் முக்கியத்துவம் இல்லாத பதவிகளுக்கு தூக்கி அடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்.